அதை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அளவுக்கு புத்தி இங்க எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அசிங்கமா போயிட்டு இருக்கு. ஒழுங்கா லீவை தள்ளி போடுன்னு சொன்னேன், கேட்டியா? என்ன பேசுறதுனே புரியாதவங்களுக்கு எல்லாம் பேப்பர்ல பேசுறதான் புரியும். கொடுத்த செக்ஷன் இப்படிதான் பாப்பாங்களா? மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி குமரகுருபரன் காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்களை ஒருமையில் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிகழ்வு குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அறிவுனா என்னன்னே தெரியாம ஜாண்டிஸுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட போய் லெட்டர் வாங்கி கொடுக்குற ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்களுடன் மாவட்ட சுகாதார அலுவலர் குமரகுருபரன் காணொலி கூட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த கூட்டத்தின் போது ஒரு பெண் மருத்துவர் மருத்துவ விடுப்பு எடுத்தது குறித்து பேசுகையில், உன்னை லீவு போட வேண்டாம்னு சொன்னேன்ல, உனக்கெல்லாம் மெடிக்கல் லீவு தராம எல்ஓபி போடணும் என்று பேசியுள்ளார். ஓ மேடம் 3 ஸ்பெல் லீவ் முடிச்சு வந்துட்டீங்களா மேடம்? ஜாயின் பண்ணிட்டேன் சார். வாங்கிக்கிறேன் மேடம். நான் உங்களை வந்து லீவ் போடும் போதே சொன்னேன், யூ வில் எக்ஸ்டெண்ட் யுவர் லீவ், ஒழுங்கா லீவை தள்ளி போடுன்னு சொன்னேன், கேட்டியா? உங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுத்துறதுனால எல்லாத்துக்கும் எல்ஓபி போட்டு தான் அமைதியா இருந்திருப்பீங்கல்ல. மெடிக்கல் லீவே கொடுத்துருக்காம எல்லாத்தையும் எல்ஓபி ஆக்கியிருந்தா வேலை சூப்பரா இருக்கும். மேலும் அறிவுனா என்னன்னே தெரியாம மஞ்ச காமாலைக்கு டெர்மட்டாலஜிஸ்டிடம் மெடிக்கல் லெட்டர் வாங்கி கொடுக்கறவங்களை வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது போன்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தி உள்ளார். அறிவுனா என்னன்னே தெரியாம ஜாண்டிஸுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட போய் லெட்டர் வாங்கி கொடுக்குற ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது. ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காரு, அதுல ஒட்டுதல் வேலை எல்லாம் செஞ்சு வச்சு. இது எப்படின்னு கையெழுத்துக்கு போல ஏதோ வெள்ளை பேப்பர் ஒட்டி அது மேல கையெழுத்து போட்டுச்சு. இதெல்லாம் நான் எப்படி அனுப்புறது? நான் பாத்துக்கிறது. நான் டீனுக்கே லெட்டர் வச்சு அந்த இவரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தது மேலதான் என்கொயரி வைக்கிறேன். ஒரு பெண் மருத்துவர் நீண்ட நேரம் பதிலளிக்காமல் இருந்தபோது, என்னிடம் பேசாமல் இருந்தால் கடிதம் மூலமாக பதில் அளிக்க வேண்டும், இல்லையென்றால் 75 நாட்கள் நோட்டீஸ் போட்டு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரித்துள்ளார். பிஹெச் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தோரிமான ஒரு பிஹெச் இருக்கு, அதுவா தெரியுமா? இந்த ரிப்போர்ட் எல்லாம் போடணும், அது தெரியுமா? உங்கள்கிட்ட கொஞ்சம் விஹெச்என்எஸ் வேலை செய்யறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஈவினிங் மட்டும் ஒரு எக்ஸ்பிளேஷன் ரெடி பண்ணுங்க. என்ன பேசுறதுனே புரியாதவங்களுக்கு எல்லாம் பேப்பர்ல பேசுறதான் புரியும். டாக்டர் பேப்பர்லயும் ஒழுங்கா பேசுனா ஃப்ரேம் சார்ஜஸ் 78 சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், சரியா? மற்றொரு மருத்துவர் காணொலி வரவில்லை என்று குறிப்பிட்ட போது, கூப்பிட்டு பாரு வரும் எனவும், குமரகுரு கூப்பிடுறாருன்னு சொல்லியிருந்தா வந்திருக்குமே என்றும் அதிகார தொனியுடன் பேசியது அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. உங்க வீடியோ ஆன் ஆகலையா சார்? வர மாட்டேங்குது சார் வீடியோ. கூட்டு பாத்தீங்களா ஒழுங்கா? இப்ப எப்படி கூட்டணி வந்து போச்சு சார்? இப்பதான் சார் செக் பண்ணி மறுபடியும் இப்ப மறுபடியும் கூட்டணி வந்தது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போதே குமரகுரு கூப்பிடுறான்னு சொல்லி தான் வந்திருக்குமே கம்முன்னு. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியானதிலிருந்து அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குமரகுருபரனின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அதிகாரியின் இத்தகைய வார்த்தைகள் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் மத்தியில் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எப்பவுமே வந்து குமரகுரு மீட்டிங்ல கேட்கும் போது வாயே திறக்கலன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்புறமேட்டா எனக்கு அதுல பிரச்சனை, இங்க வலிக்குது, அது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. கொடுத்த செக்ஷன் இப்படிதான் பாப்பாங்களா? 9 மணிக்கு போட்டே ஆகணுமா? ஐன்ஸ் குரூஸ் அவ்வளவு எமர்ஜென்சி. அது வேலை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. அவரோட ஐபில அசிங்கமா பெட்டிஷன் போயிருக்கு, தெரியுமா? அந்த அளவுக்கு புத்தி இங்க எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அசிங்கமா போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல. இதுக்கு மட்டும் வலிக்குதாமா? அறிவுனா என்னன்னே தெரியாம ஜாண்டிஸுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட போய் லெட்டர் வாங்கி கொடுக்குற ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு கூட மேய்க்க முடியாது.